ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களில் நேற்று ஆகஸ்ட் 9 கொடுக்கப்பட்ட SSD டோக்கன்ஸ் இரவு 11 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நள்ளிரவு 2:45 மணி வரைக்கும் கிடைத்தது. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 10 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 11 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 10 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 11 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 6 மணி போல செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 6,105 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,384 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் நேற்றும் கீழ் திருப்பதியில் மாலை 4 மணிக்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றும் அதே போல் மாலை 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன தினமுமே மாறுபடுது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும், மேல் திருப்பதியில் நமக்கு கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லைனாலும் நீங்க இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலமாக நீங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த காரணத்திற்காகவே இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த இரண்டுமே TTD ஒரே விதமான இலவச தரிசன டோக்கன்களாக பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் மறுபடியும் இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்க முடியும். அதனால் இந்த SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கனை ஒரே நாள்லையோ அடுத்தடுத்த நாட்கள்லையோ நாம் வாங்க முடியாது. மற்ற தரிசன டிக்கெட்டுகள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட் என்று எந்த தரிசன டிக்கெட் நீங்க வைத்திருந்தாலும் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கூட வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நீங்கள் திருமலைக்கு உடனடியாக கிளம்புவதாக இருந்தால் டோக்கன் வாங்கிய உடனே நீங்கள் கிளம்பலாம். ஆனால் தரிசனத்திற்காக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி 80 GH சர்க்கிள் கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணி பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ கூட நடந்து போகலாம்.
கீழ்த்திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கும். கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த தரிசன டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன்கள் வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க், கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸஸ் மூலமாக நம்ம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூவினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் SV மியூசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இந்த இடத்திற்கும் திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் மூலமாக நம்ம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். எப்போ போய் நீங்கள் திருமலைக்கு ரீச் ஆகிறீங்களோ இமீடியட்டாக நீங்கள் இந்த கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹாலை கடந்த பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்குமே அங்கே ஒரு தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் டோக்கன் வாங்கி தரிசனம் போகிறதாக இருந்தாலும், நேரடி சர்வ தரிசனமாக இருந்தாலும், டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய தரிசனமாக இருந்தாலும், எல்லா தரிசன கியூலேயுமே கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி ரைட் சைடு திரும்பும்போது PAC4 பில்டிங் இருக்கும். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் இந்த PAC4 பில்டிங்குக்கு மறுபடியும் போய் அவங்க பொருட்களை திரும்ப வாங்க முடியும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த தரிசன டோக்கனும் வாங்கலை, பெருமாளையும் தரிசனம் பண்ணலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் தரிசனத்திற்கு போக முடியல, எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்குமானா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்சிமம் 2 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. லட்டு கவுண்டர் பில்டிங்கில் இதற்குன்னு தனி கவுண்டர் இருக்குது, அங்கே போர்டும் வச்சுருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காமித்து 100 ரூபாய் பே பண்ணி இந்த 2 50 ரூபாய் லட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் TTD ரூம் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் தங்குவதற்கு விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கி தினமுமே ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த ரூம் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். TTD ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு TTD எங்கேயுமே ரூம் கொடுப்பது கிடையாது. உங்களுக்கு எந்தவித ரூம் கிடைக்கல அல்லது தனி நபராக போகிறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ அன்னப்பிரசாதம், ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 கட்டிடங்களில் இலவச லாக்கர், டார்மெட்ரி ஹால், ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதே போல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் போய் பெருமாளை தரிசனம் செய்வதற்கும் எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். நீங்கள் இந்த 2 காட் ரோட்ஸ் வழியாக
பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நடக்கிறதுக்காக நீங்கள் அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுவாங்க. தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோசம்ரக்ஷணா சாலையில் காலை 10:30 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் கோபூஜையும் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கும் ஆரத்தியும் நடக்கும் என்று டிடிடி அறிவிச்சிருக்காங்க. அன்றைய நாள் கோசம்ரக்ஷணா சாலைக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு அவங்களுடைய கைகளாலேயே வெல்லம், அரிசி மற்றும் தீவனம் போன்றவற்றை கொடுக்கலாம் என்றும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருக்கக்கூடிய பலராமகிருஷ்ணர் சன்னதியில் மதியம் 3 மணி தொடங்கி மாலை 4 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு முகமண்டபத்தில் ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். அதற்கடுத்து மாலையில் ஊஞ்சல் சேவாவும் நடக்கும். மாலை 7 மணி தொடங்கி 8:15 மணி சமயத்தில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகளில் உற்சவமூர்த்தியான கிருஷ்ணர் பெரிய சேஷ வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இரவு 8:30 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கோபூஜையும் கோகுலாஷ்டமி ஆஸ்தானமும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கும். கோகுலாஷ்டமிக்கு மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதியம் 3 மணி தொடங்கி மாலை 4 மணி சமயத்தில் ஸ்னப்பன திருமஞ்சனமும் ஊஞ்சல் சேவாவும் நடக்கும். மாலை 6:15 மணி தொடங்கி இரவு 7:30 மணி சமயத்தில் உட்லோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய உரியடி விழாவும் ஆஸ்தானமும் நடைபெறும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு சஹஸ்ர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்கிறதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. திருமலையில் நேற்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 84,404. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 34,930. உண்டியல் காணிக்கை 3.06 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு 2 முதல் 5 மணி நேரமும் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.